சாஸ்தாவை குலதெய்வமாக வழிபடுபவர்களுக்கும், அதே மாதிரி உங்க வீட்டில் வந்து என்ன சொல்றதுன்னா, சுபிட்சங்கள் நிறைத்திருக்கக்கூடிய, அதே மாதிரி நம்மளுடைய அன்பார்ந்த சபரிமலை பக்தர்கள், ஐயப்பனுக்கு மாலை அணிந்து வழிபடக்கூடிய பக்தர்கள், நம்ம ஐயப்ப சுவாமிகள் எல்லாருக்குமே நீங்க உங்க வீட்டில் வந்து இந்த இந்த நாமாவளியை வந்து புஷ்பத்தை எடுத்து நீங்க வந்து ஐயப்பனை நினைத்து, ஐயப்பன் சாஸ்தா ஐயனார் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கும் பொழுது இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது சகல சௌபாகியத்தையும் ஐயப்பனான, நீங்க எந்த சாஸ்தாவா இருந்தாலும், அது கூடப்ப சாஸ்தாவா இருக்கலாம், வண்டலப்ப சாஸ்தாவா இருக்கலாம், நீங்க வந்து எந்த சாஸ்தாவா இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த சாஸ்தா வழிபாடுங்கிறது விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து திருச்சி, திருநெல்வேலி அந்த ரூட்ல எல்லாத்துக்குமே முக்காவாசி பேருக்கு இந்த சாஸ்தா வழிபாடுங்கிறது நிறைய இருக்கும். ஸோ அந்த வழிபாடுகளுக்கு இந்த அர்ச்சனையை புஷ்பமால பண்ணிக்கலாம். சரி, இப்போ நீங்கள் ஒருவேளை எங்களுக்கும் அந்த தெய்வத்துக்கு வந்து நாங்கள் வழிபடலாமா, குலதெய்வமாக இருந்தால் தான் வழிபடணுமா, அப்படிலாம் இல்லை. சகல சௌபாகியங்கள் யார் ஒருத்தர் வீட்டுக்கு வரணுமோ இதை வந்து நீங்கள் இந்த மந்திரங்களை உச்சரித்து மனதார நீங்கள் புஷ்பமால அர்ச்சனை பண்ணும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வீட்டில் உணரலாம். இப்போ நீங்கள் எங்கள் வீட்டில் சாஸ்தா படம் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா விளக்கு ரூபத்தில் வச்சு வழிபடலாம். கலசம் வைத்தும் வழிபடலாம். அந்த கலச தண்ணீரை வச்சு எப்படி எல்லா இடத்துலையும் தெளிச்சு விடுவோமோ அந்த மாதிரியும் விஷயங்கள் பண்ணலாம். இதை நீங்கள் பண்ணும் பொழுது வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைக்கட்டும்னு அந்த